Hey guys, இந்த வீடியோவில் டாப் 15 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 15 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நிறைய ஃபேன்ஸால் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 15 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெனிலியோட 402S அப்படிங்கிற இந்த ஒரு இன்லைன் ட்வின் சிலிண்டர் இந்த ஒரு க்ரூசர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட டியூக் 390 இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ட்ரையம்ப் லான்ச் பண்ண ஸ்பீட் 400 இந்த மாதிரியான பைக்குகள்லாம் ரைவலாக தான் பெனிலி 402S அப்படிங்கிற இந்த ஒரு இன்லைன் ட்வின் சிலிண்டர் பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh rupees எக்ஷோரூம் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 399cc லிக்விட் கூல்டு இன்லைன் ட்வின் சிலிண்டர் DOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் 160 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ABS லோ சீட் ஹைட் இருக்குது, அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளான அந்த ஒரு எர்கனாமிக்ஸ் இருக்குது. சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் ஒரு ஹைவே ரைட் போகிறீங்க இல்லை ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த பைக் ரொம்பவே கம்ஃபர்டபுளான பைக்காக இருக்கும். 41mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த பெனிலியோட 402S அப்படிங்கிற இன்லைன் ட்வின் சிலிண்டர் பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் இந்த 2024 லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். கவாசக்கி இந்த 2024 பிகினிங்லேயே இந்த Z125 லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா W175க்கும் கீழே தான் இந்த பைக்கை பொசிஷன் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் நிஞ்சா 125 இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்க. Z250யோட டிசைன் கொடுத்திருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லான பைக்கா இருக்கு. 1,30,000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ்ல இந்த Z125 நம்ம எதிர்பார்க்கலாம். 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் இந்த பைக்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு, அதனால இனிஷியல் பிக்கப், டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கும். 45 km/h மைலேஜும் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 815 பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட்டும் இருக்கு. இதுவே நீங்க கிளஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. இதுல கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ABS கிளாக் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயமும் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப், LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா மோஸ்ட் அவைட்டட் பைக் அப்படினாலே நம்ம கவாசக்கியோட இந்த Z125 எதிர்பார்க்கலாம். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட CBR 150R. இந்த CBR சீரிஸ் ஒவ்வொரு வருஷமும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் அது நடக்க மாட்டேங்குது. மேபி அப்கமிங்ல லான்ச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நிறைய நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல அப்டேட் மாடல், நியூ லான்ச் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்தியாலையும் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். 1,55,000 எக்ஷோரூம் பிரைஸ்ல தான் கொடுக்க போறாங்க. 1,55,000 அப்படிங்கும் போது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். பட் இந்த பைக் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. R15 வெர்ஷன் 4க்கு மிகப்பெரிய ரைவலாக இந்த CBR சீரிஸ் எப்பவுமே இந்தியாவில் இருக்கவும் போகுது. இந்த பைக்கில் 16 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பர்வான ஃபுல்லி ஃபேர்டு பைக். அதாவது இந்த பைக்கோட அந்த ஃபேரிங் பார்த்தீங்கன்னா சூப்பர்வா இப்போ
ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க சிபிஆர் சீரீஸில். ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, ரொம்பவே ஷார்ப்பான ஸ்லீக்கான ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ், கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 160 mm வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெஸ்ட்டான லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த சிபிஆர் 150R இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்கமிங்கில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS 150ங்க. எந்தெந்த 150 ஃபுல்லி ஃபேர்டு பைக் லான்ச் பண்ணுறாங்களோ எல்லாருமே R15 கிரைவில் தான் லான்ச் பண்ண போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரிலியா இப்போ ரீசெண்டாக RS உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 457 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பேரலல் ட்வின் பைக். அதை தொடர்ந்து நமக்கு RS 150 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் 1,55,000 வந்து இருக்க போகுது. அப்படி இல்லைன்னா 1,65,000 இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 1,65,000 இந்த RS 150ல ஆப்ரிலியா என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 150cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. 18 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் இருக்க போகுது. 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. மைலேஜ் கண்டிப்பா 35 இருந்து 40 கிலோமீட்டர் பெற்றும். டாப் ஸ்பீட் 140+ வந்து தாராளமா போகும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த RS 150லயும் இருக்க போகுது. அப்கமிங் ஆப்ரிலியா கிட்ட இருந்து நம்ம ஒரு பைக் எதிர்பார்க்கிறோம்னா அது கண்டிப்பா RS 150 இருக்கலாம். மோஸ்ட் அவைட்டட் பைக்ல இந்த பைக்கையும் நம்ம ஆட் பண்ணலாம். அஞ்சாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்குவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 400cc. ஹஸ்குவர்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 250cc பைக்ஸ் இருக்குது. ஸ்வெட்பில்லியன், வெட்பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பைக்ஸ் வந்து 250 வச்சுருக்காங்க. பட் இந்த பைக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூப்பரான பைக் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு 2024 கூட ரொம்ப பெஸ்ட்டாக டாப் ஸ்பீட் பார்க்கக்கூடிய 250cc பைக் அப்படின்னா ஹஸ்குவர்னா பைக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் நமக்கு ஸ்வெட்பில்லியனில் மட்டும் 400cc அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. 2,70,000 இருந்து 2,95,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து இருக்க போகுது. 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ல தான் இருக்கும். 44 ஹார்ஸ் பவரும் 37 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ், 25 km/லிட்டர் பார்த்தீங்கன்னா மைலேஜும் கொடுக்க முடியும். இந்த பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ட்ரீல்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவுடர் கோட்டட் வந்து இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுக்கும் அப்படின்னு தான். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 400 நம்ம அப்கமிங் எதிர்பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட XSR 155. XSR மாடல் ரொம்ப வருஷமாக நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் வரும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் வரல. ஏன் எவ்ரி இயர் நம்ம வரும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் யமஹா கொடுக்கக்கூடிய அப்டேட்டட் XSR மாடலாகவும் சரி, இல்லை அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு XSR மாடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணும்போதும் சரி, ஒருவேளை இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு இந்தியாவில் XSR மாடல் லான்ச் பண்ண மாட்டோம்னு தான் யமஹா சொல்லியிருக்காங்க. பட் எப்போவுமே லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. அப்படி இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்கலாம். 1,55,000 இல்லாட்டி 1,60,000 எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த XSR மாடலை பொறுத்த வரைக்கும் R15 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 19.3 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். R15 விட ஹையரான பாரும் ஹையரான டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் இருக்கு. 40 km/லிட்டர் மைலேஜும். இந்த பைக்ல டிஸ்க்னு பாத்தீங்க அப்படின்னா பிரேக்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லயும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லைட்டிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ல கொடுத்திருக்காங்க. இந்த பைக் எனக்கு தெரிஞ்சு யமஹால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் அவைட்டட் நியோ ரெட்ரோ ரோட்ஸர் அப்படின்னு சொல்லலாம். மேபி எதிர்பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஜிபிஎக்ஸோட டீமன் GR 200R. டீமன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருங்க. ஆனால் இந்த ஜிபிஎக்ஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பேஸ்ட் மோட்டார் சைக்கிள் கம்பெனி. இவங்க குளோபல் மார்க்கெட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரொம்பவே ஃபேமஸான பைக் அப்படின்னா இந்த GR 200R அப்படிங்கிற இந்த ஒரு வேரியண்ட். இந்த பைக் இந்தியாவில் பஜாஜோட பல்சர் RS 200 அண்ட் R15 வெர்ஷன் 4 கிரைவில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 1,85,000
ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. SOHC இன்ஜின் தான். 19 ஹார்ஸ் பவரும் 17 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கில் 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமன் GR200R ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா KTM-ஓட RC200, பஜாஜோட பல்சர் RS200 அண்ட் சுசுகியோட ஜிக்ஸர் SF250 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RR200 பொறுத்த வரைக்கும் RR310ஓட டிசைன் பேட்டர்னில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTR 200 4Vயோட இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இருக்க போகுது. RR200 டிசைன் அப்படின்னு 310 டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 197.7 சிசி ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 20.5 ஹார்ஸ் பவரும் 18 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கையும் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா BMW-ஓட கொலாபரேஷனில் இல்லாமல் TVS மட்டுமே லான்ச் பண்ண போகிற ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து எதிர்பார்க்கலாம். டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த RR200லையும் எதிர்பார்க்கலாம். ஒன்பதாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் அவைட்டட் பைக் அப்படின்னு சொல்லும்போதே இந்த KTM-ஓட டியூக் 490 தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா டியூக் 490 வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த டியூக் 490 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டராக கிடையாதுங்க. அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது லான்ச் டிலே ஆகிறதுக்கு. பேரலல் ட்வின் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 5 லட்ச ரூபாய்க்கும் மேலேயே இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து போகும். ஸோ 5 lakhs-க்கும் மேலே போகும்போது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ தான் KTM-ஓட பைக்ஸ் எல்லாமே ரொம்ப அளவுக்கு சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம டியூக் 490 அப்படிங்கிற பேரலல் ட்வின் பைக்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸே இப்போ நிறைய கான்ஃபிகரேஷனில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட டியூக் 390 250 எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இயரோட எண்டுக்குள்ளே நம்ம டியூக் 490 வந்து இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக 5 லட்ச ரூபாய்க்கும் மேலே தான் ப்ரைஸ் வந்து இருக்க போகுது. பத்தாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 300 அப்படிங்கிற இந்த ஒரு க்ரூசர் பைக். ரெபல் 300 பார்த்தீங்க அப்படின்னா ரெபல் 660ஓட ஒரு டிசைன் பேட்டர்னில் அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ராயல் என்ஃபீல்டோட பைக்குக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய நியூ பைக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹார்லி டேவிட்சன், அதுக்கப்புறம் ட்ரையம்ப் இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் இந்த ரெபல் 300 லான்ச் பண்ண போகிறாங்க. 2,30,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ க்ரூசர் பைக் அப்படிங்கும் போது கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஏன்னா ஹோண்டா கிட்ட ஆல்ரெடி நிறைய பெஸ்ட்டான க்ரூசர் பைக்ஸ் CB மாடலில் இருக்குது. அண்ட் இந்த பைக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். டிசைன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லோ செட்டான அந்த ஹேண்டல் பார் இருக்குது. சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ இந்த பைக் மோஸ்ட்லி லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் இந்த ஹைவே ரைடிங்க்கு, ஒரு லாங் ரைடுக்கு இந்த பைக் வந்து சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக சிட்டியில் டிராஃபிக்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அப்கமிங்கில் மோஸ்ட் அவைட்டட் பைக் அப்படிங்கும் போது நம்ம ரெபல் 300 சொல்லி தான் ஆகணும். 11ஆவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z250 SL அப்படிங்கும்போது சிங்கிள் சிலிண்டர் பைக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா Z250 நார்மலான வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்வின் சிலிண்டர், பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸ் வந்து இருக்குது. Z250 SL அப்படிங்கும்போது நமக்கு சிங்கிள் சிலிண்டர் பைக் அண்டர் 2 lakhல வந்து பைக்கோட ப்ரைஸ் வந்து இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக KTM-ஓட டியூக் 250 தான் டைரக்ட் ரைவலாக இருக்க போகுது. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 249 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஓவராலாக 250 cc-ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில், அதுவும் KTM டியூக் 250 விட பெஸ்ட்டான டிசைன் பேட்டர்ன்லையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 12ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்
பில்லியன் 125ங்க. ஹஸ்கவர்னா ஸ்வெட் பில்லியன் வெட் பில்லியனில் உங்களுக்கு 400cc பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் ஸ்வெட் பில்லியனில் மட்டும் 125cc வரப்போகுது அண்டர் 1,45,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை 1,45,000 அப்படின்னா கூட இந்த பைக் வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுனால பில்டு குவாலிட்டியோ இல்லை ஓரளவுக்கு கான்ஃபிகரேஷனோ மட்டும்தான் வந்து கம்மி பண்ணுவாங்க. மற்றபடி பெஸ்ட்டான பைக் இந்த ஹஸ்கவர்னாவோட பைக்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு யூனிக்கான பைக்காக இருக்கும். நம்ம நார்மலான ஒரு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நார்மல் கம்யூட்டர் பைக்கை விட பெஸ்ட்டான ஒரு 125cc பைக்காக தான் இருக்கும் இந்த ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட் பில்லியன் 125. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 13ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட RX100 பொறுத்த வரைக்கும் 100cc லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஆனால் லான்ச் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ 100cc லான்ச் பண்ணாலுமே RX100 பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்கும். அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அலாய் வீல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட், டிஸ்க் பிரேக் வேரியண்ட் லான்ச் பண்ணுவாங்க. இல்லை ஒருவேளை 100cc ஒரு வேளை இல்லை அப்படின்னா உங்களுக்கு 350cc ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டராக நமக்கு ட்ரையம்போட ஸ்பீட் 400க்கோ இல்லை ஹார்லி டேவிட்சனோட X440க்கோ ரைவலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 14ஆவதாக பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட GSX R150 அப்படிங்கிற இந்த GSX மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் GSX 1000 இருக்குது, R1000. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த GSX அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக், அதுவும் ஒரு ஹையர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இந்த R150 அப்படிங்கிற பைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பைக். 1,60,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் அவைட்டட் பைக் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது. இந்தியாவில் ஜிக்ஸர் 150 இருக்குங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய டிசைனோ இல்லை கான்ஃபிகரேஷனோ இல்லை. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கூட மேபி இந்த GSX R150 வந்து இந்தியாவில் சுசுகி கண்டிப்பாக லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஃபைனலாக 15ஆவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஃபியரோ 125. இந்த ஃபியரோ 125 பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஃபியரோ 125 இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RTR 125 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் வந்து டிவிஎஸ் கிட்ட இருந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் அவைட்டட் பைக்கில் நம்ம ஃபியரோ 125 சொல்லலாம். அண்டர் 1 lakhல பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக் ஒரு நல்ல கம்யூட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக், கிட்டத்தட்ட ஒரு 70 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க வித் கிக் ஸ்டார்ட்டோட அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 15 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ மோஸ்ட் அவைட்டட் பைக் அப்படிங்கும் போது நம்ம எதிர்பார்க்குற பைக், அதாவது அப்கமிங் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பாக மோஸ்ட் அவைட்டட் பைக் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நிறைய நாள் நம்ம லான்ச் பண்ணுவோம்னு சொல்லி எதிர்பார்த்த பைக்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த வருஷமும் இந்த பைக் எல்லாமே லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த 15ல் ஏதாவது ஒரு பைக்காவது லான்ச் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற நம்ம வந்து எதிர்பார்க்குற பைக்ஸ் தான். உங்களுக்கு இந்த 15 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட்டை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஹாவ் அ கிரேட் டே.